நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணிட்டுருக்கேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து ஒரு ஸ்டேட் லெவல்லயோ, அதுக்கு மேல ஒரு நேஷனல் லெவல்லயோ என்னால போக முடியல. ஏன்னா ஃபினான்ஷியலாவும் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இல்ல அப்டின்னா கோச்சிங் சரியா கிடைக்கிறதில்ல எனக்கு. ப்ராப்பரான கோச்சஸ் சரியா அங்க கிடைக்கிறதில்ல. இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வ நான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதுதான் எஸ்டிஏடி. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கேம்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹார்ஸ்ல வந்து குடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு ஒரு கேமுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. இதுல வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸு, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறவங்க இந்த ஹாஸ்டல்ல செலக்ஷன் நடத்துவாங்க. அதுல நம்ம செலக்ட் ஆகி இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மூலம் நம்மளோட ஒரு நேஷனலோ, இன்டர்நேஷனல் லெவல் போணும் அப்படின்ற ஒரு கனவை வந்து நம்ம இது மூலம் அச்சீவ் பண்ணிக்கலாம். இத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னென்ன தேவை, எந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணலாம், இல்ல எல்லா தகவலுமே வந்து நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணியே ஆகணும், சாதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருக்கலாம், இல்ல பொண்ணா இருக்கலாம். யாரா வேணா நீங்க இருங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பெருசா அந்த அளவு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவா இருக்காது. ஏன்னா ஸ்போர்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மென்ட் செலவு பண்ணணும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்னாவே அதுக்கான ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டு நமக்கு தேவை. அதில அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் தாண்டி எந்த மாரியான டோர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம கலந்துக்கணும், எந்த மாரியான டோர்னமெண்ட்ஸ்ல நம்ம கலந்துக்கினா அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும் அப்படின்ற எந்த நாலேட்ஜுமே இல்லாம நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யார் யார் போயிட்டு அங்க போய் படிக்கலாம், என்னென்ன கேம்ஸ் இருக்கு, அத பத்தி தெளிவா இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு எஸ்டிஏடினா என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கீழ விளையாட்டு மாணவர்கள ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதுக்கு கீழ ஒரு 3 வகையான ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து நடத்திட்டு வராங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றது. 2வது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த 3 புரோகிராமுக்கு கீழ 3 ஹாஸ்டல வந்து நடத்திட்டு வராங்க. இதில வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பாய்ஸோ, கேர்ள்ஸோ யாருக்கு வேணுனாலும் நீங்க இந்த ஹாஸ்டல்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹாஸ்டல்ல யார் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, 7வது படிக்கிறவங்க, 8வது படிக்கிறவங்க, 9வது படிக்கிறவங்க, 10வது படிக்கிறவங்களுக்கு இல்ல. அதுக்கப்புறம் 11வது படிக்கிறவங்க. இந்த 4 கேட்டகரியுமே போய் நீங்க ஹாஸ்டல் செலக்ஷன் வரும்போது நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே ஹாஸ்டல் இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு மேக்ஸிமம் நெறைய ஸ்போர்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் இருக்கு. அந்த கேம்ஸ்க்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நீங்க ஏதாவது வேற கேம் பண்ணிட்டு இருந்தாலுமே, அந்த கேமுக்கு ஹாஸ்டல் இல்ல அப்படின்னும்போது, நீங்க பண்ணக்கூடிய வேற ஏதாவது கேம்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னாலும், நீங்க இந்த மாரி ஹாஸ்டல்ல போயிட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா, உங்களோட 12த் படிக்கிற வரைக்குமே உங்களோட ஃபுட்டு, ட்ரெய்னிங்கு எந்தெந்த டோர்னமெண்ட்டுக்கு போணும், அப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் ஆக்சஸரீஸ் என்னென்ன உபகரணங்கள் தேவை, அது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2வது டைப்பான ஹாஸ்டல் என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னீங்கன்னா, இது வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்டுக்கு. காலேஜ் பாய்ஸோ, கேர்ள்ஸோ 2 பேருக்குமே கலந்துக்கலாம். இதுலயும் ஒரு குறிப்பிட்ட கேமுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் எடுக்குறாங்க. இந்த ஹாஸ்டல் நம்ம போய் செலக்ட் ஆனோம் அப்படின்னா, காலேஜ் வந்து நீங்க தான் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மத்த உங்களுக்கான ஹாஸ்டல்ஸு, ஃபுட்டு, அப்புறம் உங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கான செலவு, அப்புறம் எந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் போணும் அப்படின்றது எல்லாமே வந்து இவங்களே கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டே வந்து குடுக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெறைய பேர் இதிலிருந்து நெறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3வது ஹாஸ்டல் என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த ஹாஸ்டல் யாருக்கு அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்டுக்காக தான். இதில வந்து 6த், 7த், 8த் இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இந்த ஹாஸ்டல் எடுக்குறாங்க. இந்த ஹாஸ்டல்ல மத்த ஹாஸ்டல் இல்லாத ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க 6த், 7த், 8த் படிக்கும்போதே இந்த ஹாஸ்டல்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நீங்க இந்த ஹாஸ்டல்லயே வந்து படிச்சுக்கலாம். மத்த ஹாஸ்டல்லாம் வந்து ஸ்கூல் ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா, 12த் முடிச்சதையும் ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் காலேஜுக்கு நீங்க செலக்ஷன் அட்டெண்ட் பண்ணி போகணும். இன்னொரு ஹாஸ்டல்ல நீங்க ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடண்ட்டுக்கான செலக்ஷன் அட்டெண்ட் பண்ணி நீங்க போணும். ஆனா வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த ஹாஸ்டல்ல சேர்ந்தீங்க அப்படின்னா, 6த், 7த், 8த்லயே ஜாயின் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா,
உங்களோட காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த ஹாஸ்டல்லே நீங்க படிச்சுக்கலாம். இப்ப எந்த மாரியான ஹாஸ்டலு, யார் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஹாஸ்டல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன வந்து நீங்களே பார்த்துக்கிற மாரி இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல மேக்ஸிமம் எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோ, காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான செலவ நீங்க பார்த்துக்கணும். மத்தபடி நீங்க போயிட்டு தங்குறது, அங்க உங்களுக்கு நியூட்ரிஷனான ஃபுட் குடுக்கறது, எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். அந்த ஃபுட்டுக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு டேக்கே வந்து 300, 350 வேல்யூ இருக்கக்கூடிய ஃபுட்டே குடுக்குறாங்க. ப்ராப்பரான நியூட்ரிஷனான ஃபுட்டா குடுக்குறாங்க. உங்களுக்கு மார்னிங் டைம்ல பாலு, முட்டை, அப்புறம் இந்த ஹட்ஸு, அப்புறம் இந்த கொண்டைக்கடலை அப்படின்னுவாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்குறாங்க. மதியம் ப்ராப்பரான ஆ உங்களுக்கு நியூட்ரிஷனான ஃபுட்டே குடுக்குறாங்க. ஈவினிங் நைட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி புரோட்டீன்ஸ்க்காக நான்வெஜ்ஜு உங்களோட ஃபுட்ல ஆட் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப செலவு பண்ணி, உங்கள வந்து எப்படியாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இத பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கரியர்ல உங்களோட லைஃப் வந்து மேல் இடத்துக்கு நீங்க கொண்டு போலாம். அதோட முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நெறைய வெளிய இருக்கிற அத்லெட்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா வந்து எந்த மாரியான டோர்னமெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், எதுல பண்ணோம்னா அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டோ, ஸ்டேட்டோ, அப்புறம் நேஷனலோ, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் எந்த மாரியான டோர்னமெண்ட்ஸ்ல கலந்துக்கினா நம்மளால போக முடியும் அப்படின்றது தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஹாஸ்டல்ல நம்ம ஜாயின் பண்ணும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியா கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்ஸ் தான் அந்த டோர்னமெண்ட்டே நடத்துறாங்க அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கேத்தமான ஒரு நல்ல கோச்சஸ வச்சு தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முன்னாடியே உங்களுக்கு ட்ரெய்னிங்கும் கிடைக்கும். நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். நெறைய எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை தரமும் வந்து உயர்ந்திருக்கு. இதனால நீங்க இந்த மாரி ஹாஸ்டல்ஸ்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ட வந்து உயர்த்திக்கிறதுக்கான ஒரு ஒரு அத்தியாவசியமான இடம் தான் இந்த எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ். அதனால கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ப்ராப்பரான கோச்சிங் கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்பு தான். இந்த ஹாஸ்டல் செலக்ஷன் பார்த்தீங்க அப்படி வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடத்துவாங்க. அந்த செலக்ஷன ப்ராப்பரா நம்ம அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆனோம் அப்படின்னா, உங்களோட ஸ்போர்ட்ஸ் கரியர் வந்து எங்கேயோ போயிடும். வேற ஏதாவது இந்த எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, என்னோட கான்டாக்ட் டீட்டெயில வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஏன் செல்லாது? அத வச்சு நம்மளால ஏன் கவர்ன்மென்ட் ஜாப் வாங்க முடியல? அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அத போய் பாருங்க.